ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। तव कर कमल वरे नगमात्बुध सिंगा दलिताैरन्नकशिपु तनुबिंगां जय केशवदत्ता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे स्वामी जय जगदीश हरे। जय नरसिंहदेव भगवान की जय। नरसिंह चतुर्दशी महोत्सव की श्रील प्रभुपाद की हरे कृष्णा। பக்தர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய மங்களகரமான தினத்துல இங்க வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள், சித்ரா பௌர்ணமி, வைசாக சுக்ல பௌர்ணமி, நரசிங்க சதுர்தசி. ரொம்ப ரொம்ப மங்களகரமான தினம். இந்த மங்களகரமான தினத்துல இங்க வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காக வேண்டியும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்றோம் நரசிம்ம பகவான் இடத்துல. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ சித்ரா பௌர்ணமி, ஹரே கிருஷ்ணா. சித்ரா பௌர்ணமி ரொம்ப மங்களகரமான தினம். பொதுவா மக்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, யாருக்கா ஞாபகம் இருக்கா? சித்ரா பௌர்ணமி வந்து என்ன பண்ணுவாங்க? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம், ஆன்லைன்ல இருக்கிறவங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போடலாம். சித்ரா பௌர்ணமி சொன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? கள்ளழகர் ஆற்றில். வெரி குட். சித்ரா பௌர்ணமி இந்த டைம்ல தான் வந்து கள்ளழகர், அவரு கள்ளழகர், அவர் நடையழகர், அவர் அழகிய சிங்கர், பகவானாலே அழகுதான். இந்த சித்திரை மாதத்துல விசாகம் சமஸ்கிருத கலையில வைசாக் மாதத்துல சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குகிறார். ரொம்ப ஸ்பெஷல் தர்சனம். பக்தர்களுக்கு தர்சனம் கொடுக்க பகவான் ரொம்ப கருணையோட கோயில்ல இருந்து வெளியே இறங்கி வராரு. பொதுவா பெரிய மனுஷங்கள்லாம் வெளியே இறங்கி அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் அவங்கள பார்க்க முடியாது. ஆனா பகவான் பரம கருணாமூர்த்தி, அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக நிறைய பேர் சொல்றாங்க, சுவாமிஜி எங்களுக்கு கோயிலுக்கு வர நேரம் இல்ல, எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க வியாபாரம் பண்றோம், இப்படி பல விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது பகவான் பாக்குறாரு, சரி நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு அவர் தெருவுல இறங்கி வராரு, நகர்வலம் வராரு. ரொம்ப பெரிய பாக்கியம் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது. அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க சித்ரா பௌர்ணமிக்கு? பெரும்பாலும் எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க. சில பக்தர்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க. நரசிம்ம அவதாரம், பகவான் நரசிம்மரா அவதாரம் செய்தார். அதனால நரசிம்மருக்கு திருமஞ்சனம், அபிஷேகம் நடக்கும், யாகம் நடக்கும், பூஜைகள்ல கலந்துக்குவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், நரசிம்மர்கிட்ட நாளை என்பது கிடையாது. நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிறது நரசிம்மர்கிட்ட கிடையாது. ஒரு பக்தன் வந்துட்டா உடனடியா அனுகிரகம் பண்றவர். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், கொஞ்சம் காத்து இருக்கட்டும், நோ. பக்தனுக்காக வேண்டியே பகவான் அவதாரம் பண்ணார். நரசிம்மரா பகவான் அவதாரம் பண்ணும்போது கருட வாகனத்துல வந்தாரா? கருடர் மேல வந்தாரா? இல்ல. வேற ஏதாவது வாகனம் எடுத்துட்டு வந்தாரா? இல்ல. லட்சுமி தேவியை கூட கூட்டிட்டு வந்தாரா? இல்ல. இப்படி ஒரு அவதாரம் பகவான் செய்ய போகிறார், இப்படி ஒரு அவதாரம் பகவான் எடுக்க போறார்னு பிரம்மதேவர் மகாதேவர் கூட தெரியாது. பிரம்மதேவர் மகாதேவர் போன்ற மாபெரும் தேவர்கள் கூட பகவான் விஷ்ணு இப்படி ஒரு அவதாரம் செய்ய போறாருன்னு தெரியாது.
அதனாலதான் பகவத்கீதையில பகவான் சொல்றார், நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷய அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷினாம் சசர்வசக. அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். ஏன்னா கிருஷ்ணர் வந்து தேவாதி தேவன், ஆதி தேவன், தேவாதி தேவன். இதே கூற்று வந்து இதே ஸ்டேட்மெண்ட் அர்ஜுனன் உறுதிப்படுத்துறார். சர்வவேத கிருதம் மன்யே என்பா வசதி கேசவா நகி தே பகவான் விக்தும் ந விதுர் தேவன தானவா. கிருஷ்ணா, நீங்க சொன்னதெல்லாம் நான் உண்மை நேர்த்துக்கிறேன். ஓ எம்பெருமானே, உங்க மைமைகளை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் தைத்தியர்களும் தானவர்களும் அறிய மாட்டார்கள். அதனால ஒரு பக்கம் பகவானுடைய நரசிம்ம அவதாரம், ஒரு பக்கம் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார், இன்னொன்னு பெரும்பாலும் மக்கள் சமய சடங்கை செய்வதற்காக புனித நதிகள்ல போய் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தர்ப்பணம் செய்வாங்க, சித்திரகுப்தனை வழிபடுவாங்க. சித்திரகுப்தன் யாரு? சித்திரகுப்தா வந்து இந்த மாதிரி ஒரு டைரி வச்சிருக்காரு. சித்திரகுப்தா வந்து இந்த மாதிரி ஒரு டைரி வச்சிருக்காரு. அந்த டைரியோட ஃப்ரண்ட்ல நம்ம பேர் இருக்கும். எனக்கு ஒரு டைரி, ராஜா பிரபுக்கு ஒரு டைரி, குகனுக்கு ஒரு டைரி, அப்புறம் எல்லாருக்கும் ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியில சித்திரகுப்தன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க ரெக்கார்ட் நோட் எழுதுவாங்க, டைரி எழுதுவாங்க, அன்னைக்கு என்ன பாடம் படிச்சாங்க. அந்த மாதிரி சித்திரகுப்தா, சித்திரம்னா எழுதுறது, குப்தானா மறைந்திருக்கின்றார். சித்திரகுப்தா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனா நம்முடைய செயலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படிங்க? அது எப்படி? சித்திரகுப்தா கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, ஆனா செய்திகள்லாம் ரெக்கார்ட் பண்றாரு. எப்படி அது? இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்துருக்கு. யாரோ கண்ணுக்கு தெரியாதவங்க நமக்கு உதவி செய்றாங்க ஏஐ மூலமா, இல்லையா? ஏஐ கேளுங்க, அது சொல்லிருங்க. கூகுள்ல போடுங்க, எந்த இடத்துக்கு போகணும் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா, வழி தெரியலையா, கூகுள்ல போடுங்க. அப்ப எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர் நம்மை வழி நடத்தும் போது, இன்னைக்கு தொழில்நுட்ப முன்னேற்றத்துல, விஞ்ஞான முன்னேற்றத்துல, எங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒருவர் நம்மை வழி நடத்தும் போது ஏன் சித்திரகுப்தர்னால நம்முடைய செயல்களை குறித்து வைக்க முடியாது? சித்திரகுப்தர் வந்து யம தர்மராஜாவால சக்தி அளிக்கப்பட்டவர். அவர் ஒரு உயிர்வாழி இந்த பூமியில பிறந்த உடனே அவன் பிறப்பு முதல் அவன் இறப்பு வரை அவன் என்னென்ன செஞ்சான்? குகன் 10 வயசுல யார கீழே தள்ளி விட்டாரு? வல்லவ வெங்கடேஷ் பிரபு 15 வயசுல என்ன தப்பு பண்ணாரு? தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் ஏன் அவர் கோயிலுக்கு வர்றதில்ல? இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கும். சித்திரகுப்தாவுடைய ரெக்கார்ட்ல வல்லவ வெங்கடேஷ் ஏன் வந்து தீட்சை எடுத்து கோயிலுக்கு வர்றதில்ல, ஏன் அவர் சேவைக்கு வர்றதில்ல, குருவிட்ட வாக்கு கொடுத்தாரு ஏன் அதை இன்னும் செய்யறது இல்ல, நிறைவேற்றுறது இல்ல, ஏன் கிருஷ்ணனுடைய பிரச்சாரம் பண்றது இல்ல? இந்த கேள்வி எல்லாம் சித்திரகுப்தா ரெக்கார்ட்ல இருக்கும். வெள்ள வெங்கடேஷ் பிரபு கவனமா இருந்துக்குங்க. சித்திரகுப்தா சொல்லுவார் யமராஜ், யமராஜ், இவர் குருநாதருக்கு தீட்சை கொடுத்தார், 16 மாலை ஜபிக்கிறேன் வாக்கு கொடுத்தார், 4 விதிமுறையை கடைபிடிக்கிறேன்னு சொன்னார், ரோப்பார் இயக்கத்துக்கு என்னால முடிஞ்ச சேவைகளை செய்வேன்னு சொன்னார். ஆனா சொன்னது அப்படி நிக்குது, அரசியல்வாதி மாதிரி செயல்படுத்தாம இருக்க, அரசியல்வாதி மாதிரி செயல்படுத்தாம இருக்க. அதனால எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. நம்ம யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் என்னுடைய செயல்களை யாரும் பார்க்கல, நான் தப்பு பண்ணேன் யாருமே இல்ல, அப்போ நான் இருட்டுல தப்பு பண்ணேன். இல்ல பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, இருட்டுல தப்பு பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாது. ஓ யாரும் பார்க்கல, நான் யாரும் பார்க்காத இடத்துல போய் தப்பு பண்ணேன், வீட்டுக்குள்ள தனியா இருக்கும்போது தப்பு பண்ணேன். ஆனா யாரெல்லாம் சாட்சியா இருக்கா? சந்திரன், சூரியன், காற்று, அக்னி, வருணன், இந்திரன், சித்திரகுப்தன் எல்லாம் சாட்சியா இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல பகவான் கிருஷ்ணரே நம்ம இதயத்துல பரமாத்மாவா இருக்கார். சர்வச்சாகம் விருதி சன்னிவிஷ்டோ ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. அதனால நம்ம யாரையும் இங்க ஏமாத்த முடியாது. நம்ம யாரையாவது நம்ம ஏமாத்துறோம் நினைச்சா அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். நம்மை நாமளே ஏமாற்றிக் கொள்கிறோம். நாம் பக்தர்களை ஏமாற்றுவது என்று நினைத்தால் அது முட்டாள்தனம், நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். நாம் பகவானை ஏமாத்துகிறேன் என்று நினைத்தால் முட்டாள்தனம், நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். அதனால சித்திரகுப்தா கிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும்னு சொன்னா அவருடைய டைரி, சித்திரகுப்தா வந்து நம்ம டைரியில இருக்கிற எழுத்துக்கள்லாம் அழியணும். சித்திரகுப்தா நம்ம பிறந்ததுல இருந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு, என்னென்ன தப்பு பண்ணோன்னு. இங்க யாராவது ஒருத்தர் கையை உயர்த்தி சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் நான் பிறவிலிருந்து தப்பே செய்யல,
நான் எந்த தவறு பண்ணல, நான் யாரையும் குறை சொல்லல, நான் யாருக்கும் குற்றம் செய்யல, நான் யாரையும் அவமதிக்கல, நான் யாரையும் எதிர்த்து பேசல, நான் யார் மேலேயும் பொறாமை கொள்ளல, நான் யாரையும் வெறுக்கல. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? பாத்தீங்களா, ஒரு கை மேல வரல. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ நிறைய தவறுகள் செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் சித்திரகுப்தா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மகாமதத்தை உச்சரிக்கிறாரோ அவர் உடனடியா எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவார். ஹரிநாமத்தை சொன்னா எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவார். அது மட்டும் இல்ல, நான் ஹரிநாமம் சொல்றதுனால எனக்கு மட்டும் நன்மை இல்ல, என் குடும்பத்தாருக்கும் நன்மை, என் முன்னோர்களுக்கும் நன்மை, பித்ருக்கள், பெற்றோர்கள், பித்ருக்கள் எல்லாருக்கும் நன்மை. அதனால ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஒரு வரப்பிரசாதம் கலியுகத்துல. சோ நரசிம்மர் பகவான் நரசிம்ம அவதாரம் கலியுகத்துல எடுக்கல, ஆனா கலியுகத்துல இருக்கார் நரசிம்மர். அப்ப கலியுகத்துல நரசிம்மர் எங்கே இருக்கிறார்? இங்க கேட்டார் ஹிரண்யகசிபு பிரகலாதன் கிட்ட. சோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான இன்னும் ஒரு அடுத்த அரை மணி நேரம், ஒரு 40 மினிட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். ஸ்ரீமத் பாகவதத்துல 7ஆம் ஸ்கந்தத்துல 10 அத்தியாயம். இந்த 10 அத்தியாயத்தோட ஓவர் வியூ ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல ஒரு மேற்பார்வையா நான் கொடுக்க போறேன். டீட்டெயிலா சொல்லணும்னா விடிய பேசணும். ஆனா நீங்க எல்லாம் பொறுமையா இருக்க மாட்டீங்க. அதனால உங்களுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு அந்த 10 அத்தியாயத்தையும் ஒரு சுருக்கமா ஒரு 20-30 நிமிஷத்துல இல்ல 40 நிமிஷத்துல சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அதோடைய சாரத்தை கொடுத்தாரு உங்களுக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல 7ஆம் ஸ்கந்தத்துல 10 அத்தியாயம். இந்த 10 அத்தியாயத்தோட சாரம் என்ன? இந்த நரசிம்ம அவதாரம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? நரசிம்ம அவதாரத்துல 3 பேர் தான். நரசிம்ம எத்தனை பேரு? நரசிம்மத்துல எத்தனை பேரு? 3 பேர் தான். நரசிம்மத்துல எத்தனை பேரு? 3 பேர். யாரெல்லாம்? ஹிரண்யகசிபு, பிரகலாதன், நரசிம்மர். ஹிரண்யகசிபு, பிரகலாதன், நரசிம்மர். ஓகே, இப்போ நரசிம்ம அவதாரத்துல 3 பேர் தான். இந்த 3 பேரோட வாழ்க்கையில 4 பாயிண்ட். ஹிரண்யகசிபு வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பிரகலாதுடைய சரித்திரத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நரசிம்ம அவதாரத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ். இந்த 10 அத்தியாயத்துல 3 பேரை பத்தி தான் சொல்லியிருக்கு. 7ஆம் ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல 10 அத்தியாயம் இருக்கு. இந்த 10 அத்தியாயத்துல யாரை பத்தி சொல்லியிருக்கு? 3 பேர் தான் சொல்லியிருக்கு. யாரை பத்தி சொல்லியிருக்கு? நரசிம்மர், பிரகலாதன், ஹிரண்யகசிபு. சரி, இங்க எவ்வளவு பேர் சினிமா படம் பாக்குறீங்க? பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். எல்லாருமே பாக்குறோம். சினிமா எடுத்த உடனே முதல்ல வில்லனை காமிப்பாங்களா, ஹீரோவை காமிப்பாங்களா? ஹீரோ காமிக்க மாட்டாங்க. முதல்ல வில்லனுக்கு தான் பில்டப் கொடுப்பாங்க. வில்லன் என்ன பண்ணுவாரு? அங்கங்க குண்டு வைப்பாரு, அப்புறம் சண்டை போடுவாரு, அதிகாரம் பண்ணுவாரு, எல்லாரையும் தொந்தரவு பண்ணுவாரு. அப்ப யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தர் வருவார், ஹீரோ வருவார், அப்ப என்ட்ரி ஆவார். அப்போ இந்த கதையில நரசிம்ம சரித்திரத்துல வில்லன் யாரு? ஹிரண்யகசிபு. ஹீரோ யாரு? பிரகலாத் தான் ஹீரோ. அப்ப நரசிம்மர் யாரு? அவர் செகண்ட் ஹீரோ. பகவானே செகண்ட் ஹீரோ தான் வர்றாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த நரசிம்ம அவதாரத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல 10 அத்தியாயத்துல முதல்ல 4 அத்தியாயம் ஹிரண்யகசிபு பத்தி சொல்லியிருக்கு. முதல் 4 அத்தியாயத்துல யார் பத்தி சொல்லியிருக்கு? ஹிரண்யகசிபு. இல்லையா? நீங்க சினிமாவில போனோன்னு முதல் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்படியே வில்லனை பார்த்து பயங்கர பில்டப் கொடுப்பாங்க. அவனோட ரோட ஓடிக்கிறது என்ன, அவங்கள ஆளை அடிக்கிறது என்ன, பெரிய கூட்டம் வச்சுக்கிட்டு, பெரிய கேங்க வச்சுக்கிட்டு, இல்லையா? அப்புறம் ஹீரோ என்ட்ரி அவர். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ ஒருத்தர் வருவார். ஐயோ, இது என்ன பெரிய ட்விஸ்டா இருக்கு, இவர் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லையா? இல்ல, இன்னைக்கு தமிழ் சினிமால நிறைய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்கணும். எனக்கு இன்னும் ஒரு ஹீரோ இருக்காரு, திடீர்னு இன்னொரு ஹீரோ வராரு, எதிர்பார்க்கவே இல்லையே, பாருங்க பயங்கர ட்விஸ்டா இருக்கு. அந்த மாதிரி பகவான் நரசிம்ம அவதாரம் பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. பிரம்மதேவருக்கு தெரியாது, சிவபெருமானுக்கு தெரியாது, ஏன் லட்சுமி தேவிக்கு வர தெரியாது.
பகவான் நரசிங்க தேவரை அவதாரம் பண்ண போறாரு. அப்போ ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் ஸ்கந்தத்துல மொத்தம் எவ்வளவு அத்தியாயம்? சாரி, ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல மொத்தம் எத்தனை அத்தியாயம் இருக்கு? 10 அத்தியாயம். முதல் 4 அத்தியாயத்துல யாரை பத்தி சொல்லியிருக்கு? ஹிரண்யகசிபு. மீதி 4 அத்தியாயத்துல யாரை பத்தி சொல்லிருக்கோம்? பிரகலாத். 2 அத்தியாயத்துலதான் நரசிம்மரை பத்தி சொல்லியிருக்கு. அவர் எப்படி அவதாரம் பண்ணாரு, எப்படி ஹிரண்யகசிபு சண்டை போட்டாரு, எப்படி பிரகலாத் மேல அன்பு பண்ணாரு, அதோட ஸ்டோரி கன்க்ளூட் முடிச்சது, கதை முற்று பெற்றது. சரி, இப்ப என்ன நடந்தது இங்க? ஹிரண்யகசிபு. சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஹிரண்யகசிபு பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் வில்லனை பத்தி பேசினாதான் ஹீரோடைய நிலைமை என்னன்னு புரியும். ரைட்? சோ ஹிரண்யகசிபு அவன் வந்து ஹிரண்யகசிபுடைய வாழ்க்கையில 4 முக்கியமான விஷயங்கள், நாம செய்யக்கூடாத விஷயங்கள். ஹிரண்யகசிபு அப்படின்னு சொன்னாலே செய்யக்கூடாத செயலை செய்பவன். ஹிரண்யகசிபுன்னு சொன்னாலே ஹிரண்யகசிபுன்னு சொன்னாலே தீய சக்தி. செய்யக்கூடாத செயலை செய்பவன் ஹிரண்யகசிபு தீய சக்தி. ஏன் தீய சக்தி? அவன் அவனே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். நான் தான் அனுபவிக்கணும், நானே கடவுள், எனக்கு மேல ஒரு கடவுள் கிடையாது, நான் எந்த தேவரின் உதவி இல்லாமல் நான் மழையை உற்பத்தி செய்வேன், சமுத்திரத்தை உற்பத்தி செய்வேன், காற்றை உற்பத்தி செய்வேன், நீரை உற்பத்தி செய்வேன், நிலத்தை ஆளுவேன். 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருந்தார். யாரு? ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபுக்கு ஹிரண்யகசிபு விஜய் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பாத்தீங்களா? சோ ஹிரண்யகசிபு 3 உலக சக்கரவர்த்தி. அவனுக்கு என்ன முக்கியமா ஹிரண்யகசிபு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு நானே அனுபவிக்க வேண்டும். நானே 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 அப்படி அனுபவிக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நானே அனுபவிக்கணும் என்ன அர்த்தம் அதுக்கு? அதுக்குதான் பேரு பொய் அகங்காரம். நானே அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? பொய் அகங்காரம். ஹிரண்யகசிபுன்னு என்ன அர்த்தம்? நம்ம கூட்டத்துல எவ்வளவு பேர் இருக்கோம் பாருங்க, நிறைய இருக்கும் கை தூக்கி. நான் தான் அனுபவிக்கணும் இல்லையா? இதுதான் ஹிரண்யகசிபுடைய வாழ்க்கையில அவன் பண்ண முதல் தவறு. நான் தான் அனுபவிப்பாளன், நானே அனுபவிக்க வேண்டும். அவனுக்கு பொய் அகங்காரம். ஹிரண்யகசிபு அவனுக்கு தெரியும் விஷ்ணு வந்து கடவுள். ஹிரண்யகசிபுக்கு என்ன தெரியும்? ஹிரண்யகசிபுக்கு என்ன தெரியும்? விஷ்ணு கடவுள். ஹிரண்யகசிபு வாழ்க்கையில ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு இடத்துலயும் ஒரு ஸ்லோகத்திலையும் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னதே இல்லை. நீங்க வேணா பாகவதத்தை புரட்டி பாருங்க. ஸ்ரீமத் பாகவதம், நரசிங்க புராணம், ஸ்கந்த புராணம், பிரம்ம புராணம், பிரம்ம வைவர்த புராணம், எந்த புராணம் வேணா எடுத்து பாருங்க. ஹிரண்யகசிபு கடவுள் இல்லை என்று சொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு இடத்துல இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? ஹிரண்யகசிபு கடவுளே இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு இருக்கிற அசுரர்கள் மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லல. அப்ப ஹிரண்யகசிபு என்ன சொல்றாரு? கடவுளை எதிர்க்கின்றார். அப்ப கடவுள் இருக்க போய் தானே எதிர்க்க முடியும். கடவுள் இல்லாத ஒண்ணு எதிர்க்க முடியுமா? இப்போ ஹிரண்யகசிபு கடவுள் இல்லைன்னு சொன்னா எதிர்க்க முடியுமா? இங்க முட்டாள் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல, கடவுள் இல்லைன்னு சொல்லி அவனை எதிர்ப்பு. நீ ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு எதிர்க்கிற? அதான் முட்டாள்தனம். சரி, ரொம்ப தெளிவான கேள்வி. தெளிவான கேள்வின்னா, உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. ஆமா, கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்ப ஏன் நீ கடவுள் எதிர்க்கிற? அப்ப நீ ஒத்துக்கிற கடவுள் இருக்காரு இல்லையா? இல்லாத ஒண்ணுன்னு அப்ப இல்லாத நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியதானே இல்லையா? கடவுள் இல்லை என்று சொன்னால் நீ உன் வேலையை பார்க்கணும். ஏன் கடவுள் அதை செய்தார், ஏன் கடவுள் இதை செய்தார், ராமர் ஏன் அப்படி செய்தார், கிருஷ்ணர் ஏன் இப்படி செய்தார்? உனக்கு என்ன கேள்வி? உனக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லை இல்லையா? அவராவது கிருஷ்ணராவது வெண்ணையத்தான் திருடினாரு, ஊர் காசெல்லாம் திருடுறான் இல்லையா? அப்ப யாரு ரொம்ப பெரிய திருட? கிருஷ்ணர் வந்து வெண்ணையத்தான் திருடினாரு. அது யார் வீட்டுல திருடினாரு? கோபிகள் வீட்டுல திருடினாரு. கிருஷ்ணர் வீட்டுல வெண்ணையா இல்ல. கிருஷ்ணருடைய வீட்டுல 9 லட்சம் பசுக்கள் இருந்தது. கிருஷ்ணருடைய வீட்டுல எவ்வளவு இருந்தது? 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில இருந்த பொழுது அவர் வீட்டுல எத்தனை லட்சம் பசு இருந்தது? 9 லட்சம் பசு. 9 லட்சம் பசு இருந்தா அங்க பாலுக்கு பஞ்சம் இருக்குமா? அல்லது வெண்ணெய்க்கு தான் பஞ்சம் இருக்குமா? பால் கோவாக்கு தான் பஞ்சம் இருக்குமா? இல்ல பால் பேடாக்கு தான் பஞ்சம் இருக்குமா? இல்ல தயிருக்கு பஞ்சமா? எதுக்கு பஞ்சம்? எதுக்குமே பஞ்சம் கிடையாது.
ஆனா இன்னைக்கு பஞ்சத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? ஓட்டு வாங்கிட்டு கடவுள் கிடையாது, கடவுள் இல்லை, கடவுள் ஏன் வெண்ணெய் திருடினார், நீ ஏன் அடுத்தவருடைய லஞ்சம் வாங்கிறாய், நீ ஏன் திருடுறாய், அது கேட்டா சண்டைக்கு வந்துடும். அது எப்படி நீங்க கேட்கலாம்? ஆஹ் 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 திருடனுக்கு ஓட்டே போடுறாங்க நம்ம ஊர்ல, இல்லையா? நம்ம ஊர்ல திருடன் தெரிஞ்சே ஓட்டு போடுறாங்க. அப்ப நம்ம திருடனை கும்பிட்டா என்ன தப்பு, இல்லையா? சோ கிருஷ்ணர் நித்தியமான திருடர். எதை திருடினார்? கோபியிலுடைய மனதை திருடினார். கோபியிலுடைய மனது எப்படி இருந்தது? வெண்ணெய் மாதிரி வெண்மையாக இருந்தது, மிருதுவாக இருந்தது, கள்ளம் கபடம் இல்லாத அன்பு, தூய பக்தி. கிருஷ்ணர் திருடியது பௌதிகமான வெண்ணெய் அல்ல, கோபியிலின் இதயம், தூய்மையான அன்பு. இது முட்டாள்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுக்கு பகவத்கீதை பாகவதம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, திருடணும், ஏமாத்தணும், சொத்து சேர்க்கணும், அவ்வளவுதான். என்ன கஷ்டப்பட்ட போய் கடவுளை பத்தி சொன்னா எப்படி புரியும்? அதனால இங்க என்ன கஷ்டம் என்ன சொல்றாரு? பிரகலாத் மகாராஜா பார்த்து கேட்கிறாரு, அடே பிரகலாதா, அடே பிரகலாதா, எங்கடா உன் ஹரி, எங்கேடா ஹரி, எங்கேடா ஹரி, எங்கடா உன் ஹரி, எங்க இருக்கான் கேட்கிறாரு பாருங்க. சத்யம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் சபூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அத்ருஷயாதாத்புத அத்ருஷயா அத 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 அத்புத அதி அத்புத அதி அத்புத ரூபம் உத்பகன் ஸ்தம்பே சபாயாம் நாம் மிருகம் ந மானுஷம். ரோப்பா என்ன எழுதியிருக்காரு பொருளுரையில? உன்னுடைய கடவுள் எங்கே? எங்கடா உன் கடவுள்? எங்க கடவுள்? அவர் இந்த தூணில் இருக்கிறாரா? அடே பிரகலாதா, உன்னுடைய கடவுள் தூணில் இருக்காராடா என்று எண்ணிக்கசுபு கேட்டான். அதுக்கு பிரகலாத மகாராஜா, ஆம், என் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றார். பிரகலாத் என்ன சொன்னாரு? என் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று பயமின்றி பதிலளித்தார். 5 வயசு குழந்தை. பிரகலாதுக்கு எவ்வளவு வயசு? 5 வயசு குழந்தை பயம் இல்லாம சொல்றாரு. எர்ணிகசுபு கண்டு பிரம்மதேவர், சிவபெருமான், மகாவிஷ்ணு இவங்க 3 பேர் தவிர இது எல்லாரும் பயந்து மறைஞ்சு ஒழிஞ்சு வாழ்ந்தாங்க. இங்க குழந்தை பிரகலாதர் தைரியமா சொல்றாரு, இந்த தூண்ல இருக்காரு. சரி, இதை அடுத்தது ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கட்டும். பட் எர்ணிகசுபுட்ட வருவோம். அப்போ எர்ணிகசுபுக்கு தெரியும் கடவுள் இருக்கார். கடவுளை அவன் இல்லை என்று சொல்லவே இல்லை. கடவுள் இல்லை என்று யார் சொல்லல? எர்ணிகசுபு. மாறாக என்ன பண்ணாரு? கடவுளை எதிர்த்தார். கடவுள் மேல பொறாம. ஏன் கிருஷ்ணர் மட்டும்தான் அனுபவிக்கணுமா, நான் அனுபவிக்க கூடாதா? என்ன கோயில்ல வழிபடக்கூடாதா? என்னுடைய மந்திரத்தை சொல்லக்கூடாதா? அதான் எர்ணிகசுபு. அதான் யாரு? எர்ணிகசுபு. சோ ஃபர்ஸ்ட் எர்ணிகசுபுடைய குவாலிட்டி அவன் தான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவன், பேராசைக்காரன், பொய் அகங்காரம் உடையவன், பொய் அகங்காரம். 2வது, எர்ணிகசுபு கிருஷ்ணரை சரணடைய மறுக்கிறார். கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிறாரு, ஆனா கடவுளை சரணடைய மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார்? எர்ணிகசுபு கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிறாரு, ஏன் கடவுளை சரணடைய மறுக்கின்றார்? என்ன தடுக்குது? திரும்பி அந்த பொய்யவங்காரம் தடுக்குது. அதனாலதான் எர்ணிகசுபு என்ன பண்ணாரு? பிரம்மாவை சரணடைகிறார். ஓ பிரம்மதேவா, நீதான் சிருஷ்டிகர்த்தா, ஓ பிரம்மதேவரே எனக்கு வரம் கொடுங்க. எப்படி எர்ணிகசுபு தவம் பண்ணார்? எர்ணிகசுபு பண்ண தவத்தை கேட்டா நமக்கு தலை சுத்தும். இதை நம்பவே முடியாது. இது எப்படி சாத்தியமாகும்னு கேட்போம். 2 கைகளை மேல தூக்கிட்டு இந்த கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, கால் கட்டை விரல் மட்டும் தான் தரையில இருக்கும். இப்படி நிப்பாரு. காலுடைய கட்டை விரல் மட்டும் தரையில நிற்கும். 2 கை மேல தூக்கிட்டு ஓம் ஓ இப்படி பல ஆயிரம் தெய்வ வருஷங்கள். எவ்வளவு நாள்? 1 நாள் 2 நாள் இல்ல, பல ஆயிரம் தெய்வ வருஷங்கள். மழை, குளிர், பனி, வெயில் எதுவும் அவரை பாதிக்கல. அவரு தவம் செஞ்சு அவர் உடம்புல ஒரு இடத்துல நின்று பசி, ஏக்கம், தாகம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இதெல்லாம் தாண்டி எர்ணிகசுபு தவம் பண்றாரு. அவர் மேல அப்படியே புற்று கூடிடுச்சு. புற்று, பாம்பு புற்று மாதிரி. அந்த கரையா புற்று எர்ணிகசுபுடைய உடம்ப அரிச்சு வெறும் எலும்பு கூடுதான் இருக்கு. வெறும் எலும்பு கூடு காமிக்கிறேன் பாருங்க. இது கதை அல்ல,
கற்பனை அல்ல, நிஜம். எது கதை அல்ல, எது கதை இல்ல, எது கற்பனை அல்ல, எது கதை அல்ல, எது கற்பனை அல்ல. எர்ணிகசிபு தவம் செய்தது கதையல்ல, கற்பனை அல்ல. தெரியுதா? தெரியலையா? இந்த புக்கை எல்லாரும் காமிங்க. அப்படியே பாஸ் பண்ணிட்டு கடைசியில் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. அதுல பாருங்க, எர்ணிகசிபு தவம் பண்றார். அவர் உடம்புல எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி தபத்தை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகள் கூட பண்ண முடியாது. பிரம்மதேவர் சொல்றாரு, பிருகுமுனி. பிருகுமுனிவரை வந்து தன்னோட அழைச்சிட்டு வர்றாரு பிரம்மா. பிருகுமுனி யாரு தெரியுமா? பிருகுமுனி யாரு? அதெல்லாம் எதுக்குங்க? விஜய் யாரு, அஜித் யாருன்னு கேட்டா சொல்லுவோம். நீங்க பிருகுமுனி யாரு, பிறகுமுனி யாருன்னு கேட்டா பிரம்மாவுடைய புதல்வன் பிருகுமுனி. சோ பிருகுமுனி கடுமையான தபம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த பிரம்ம ரிஷி, பெரும் தபஸ்வி. பிருகுமுனிட்ட பிரம்மா சொல்றாரு, ஓ பிருகு, உன்ன மாதிரி மாபெரும் ரிஷிகள் கூட இந்த மாதிரி தபம் செய்ய முடியாது. பாரு எர்ணிகசிபு எப்படி செய்யறான். எர்ணிகசிபு மாதிரி கடும் தபம் யாரும் செய்ய முடியாது. இன்னைக்கு எவ்வளவு பேர் மாலை வரைக்கும் விரதம் இருந்தீங்க? நேரம் ஆக ஆக அப்படியே சோர்வாயிடுச்சு இல்லையா? ஒரு வேளை தண்ணி குடிக்க முடியல. இன்னைக்கு வந்து ஓகே, நரசிம்ம அவதாரம், பிரம்ம பக்தர்கள் நீர் கூட அருந்தாம நிர்ஜல் விரதம் இருந்திருக்காங்க. மாலை வரை முழு விரதம். எவ்வளவு பேர் மாலை வரைக்கும் முழு விரதம் இருந்தீங்க? இந்த கூட்டத்துல யாரா இருக்கீங்களா? நரசிங்க சதுர்தசிக்கு மாலை வரை முழு விரதம் இருந்தவங்க. சரி, மதிய வரைக்கும் முழு விரதம் இருந்தவங்க. பாத்தீங்களா? மதியத்துக்கு மேல முடியல, அடிக்கிற வெயில்ல தண்ணி குடிச்சிட்டோம். பாருங்க, ஒரு நாள் விரதம் இருக்கிறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. எர்ணிகசிபு பலாயிரம் தெய்வ வருஷங்கள் விரதம் இருந்திருக்காரு. பலாயிரம் தெய்வ வருஷம்னா சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தெய்வ வருஷம்னா எவ்வளவு தெரியுமா? ஒரு தெய்வ வருஷம்னா நம்முடைய 365 நாள், 1 டே. யாரு? தேவர்களுக்கு ஒரு பகல். சாரி, நம்முடைய 6 மாதம். நம்முடைய 6 மாதம் தேவர்களுக்கு பகல், அடுத்த 6 மாதம் தேவர்களுக்கு இரவு. இந்த மாதிரி நமக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். நம்முடைய ஆயுள் காலத்துல ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த மாதிரி 365 நாள் தேவர்கள் வாழ்றாங்க. அது அவங்களுக்கு ஒரு வருஷம். அந்த மாதிரி 100 வருஷம் தேவர்கள் வாழ்றாங்க. அந்த மாதிரி பலாயிரம் தெய்வ வருஷங்கள் எர்ணிகசிபு தவம் பண்ணிருக்க. பாத்தீங்களா? அதனால பிரம்மா சொன்னாரு, ஓ பிருகு, உன்ன மாதிரி பெரும் முனிவர்கள் கூட இப்படி தவம் செய்ய முடியாது. தவம் செய்ய முடியாது. உடனே பிரம்மா என்ன பண்ணார்? தன்னுடைய கமண்டலத்துல ஜக்ல வந்து தண்ணி வச்சிருந்தார். இந்த தண்ணி வந்து நான் எச்ச பண்ணுது. பிரம்மா சுத்தமான தண்ணி வச்சிருந்தார். கங்கா தீர்த்தம். பிரம்மாவுடைய கமண்டலத்துல கங்கை தீர்த்தம் வச்சிருந்தார். கையில் எடுத்து சட்டுன்னு தெளிச்சார் எர்ணிகசிபு மேல. சட்டுன்னு எர்ணிகசிபு மேல தெளித்த உடனே என்னாச்சு? அந்த புற்றெல்லாம் விலகி அவனுடைய எலும்பு கூடு தெரிஞ்சது. அந்த போட்டோல தெரியுது பாத்தீங்களா? எலும்பு கூடு. அதுக்கப்புறம் எர்ணிகசிபு பிரம்மாவை பார்த்த சந்தோஷத்துல ஒரு தண்டம் தரையில விழுந்த மாதிரி, ஒரு தடி வந்து தரையில விழுந்த மாதிரி சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்றாரு. ஓ பிரம்மதேவரே, பரம்பொருளே, ஓ படைப்பின் கர்த்தாவே அப்படின்னு பிரம்மாவை புகழ்றார். யாரு? எர்ணிகசிபு. தென் பிரம்மா சொன்ன, எர்ணிகசிபு, உன் தவத்தில் நான் திருப்தி அடைந்து விட்டேன். உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. எர்ணிகசிபு, உன் தவத்தில் நான் திருப்தி அடைந்து விட்டேன். உனக்கு என்ன வரம் வேணும்? எர்ணிகசிபு என்ன கேட்டாரு? நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடணும்னு கேட்டாரா? இல்ல எனக்கு அழகான பொண்ணு மனைவியா வரணும்னு கேட்டாரா? இல்ல எனக்கு அரண்மனை வாழ்க்கை வேணும்னு கேட்டாரா? இல்ல கை நிறைய பாக்கெட் நிறைய பைசா வேணும்னு கேட்டாரா? இல்ல இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிடணும்னு கேட்டாரா? எர்ணிகசிபு என்ன கேட்டாரு? ஓ பிரம்மதேவா, எனக்கு வந்து சாகாத வரம் கொடுங்க. இதுதான் பேராசை. ஏன்னா இந்த பூமியில பிறந்த ஒருத்தர் ஒரு நாள் இறந்துதான் போகணும். இந்த பூமியில பிறந்து இறந்து போகாத ஒரு நபர் யாராவது இருக்காங்களா? கை தூக்குங்க. இந்த பூமியில பிறந்து இறந்து போகாத ஒரு ஆளு. ஜாதர்ஷிக்கு திருவம் மிருத்யோ திருவம் ஜன்ம மிருத்யுஷ தஸ்மாத் அபரிகாரத்தே நத்வம் சோஷிது மர்கஷி. பிறக்கப்பட்ட அனைவரும் ஒரு நாள் இறப்பாங்க, இறந்தவங்க அனைவரும் ஒரு நாள் பிறப்பாங்க. அதனால எர்ணிகசிபு சொன்னாரு, ஓ பிரம்மதேவா, எனக்கு மரணமே இருக்கக்கூடாது. எனக்கு என்ன வேண்டாம்? மரணமே வேண்டாம். இல்லையா? யாருக்காவது மரணம் வந்தா டாக்டர் போவாங்க, டாக்டர் என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க. இல்ல யாரா டாக்டர் போய் என்ன கொண்டிருக்கன்னு சொல்லுவாங்களா?
ஓ டாக்டர், என்னால இந்த வலி தாங்க முடியல, என்ன கொன்னுருங்க, எனக்கு பல்லு வலி தாங்க முடியல. ஓ டாக்டர், எனக்கு பல்லு வலி தாங்க முடியல, என்ன கொன்னுருங்க சொல்லுவாங்களா? ஓ டாக்டர், எனக்கு தலைவலி தாங்க முடியல, என்ன கொன்னுருங்க சொல்லுவாங்களா? ஆனா எப்ப சொல்லுவாங்க? ஓ டாக்டர், எனக்கு மனவலி தாங்க முடியல, நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அப்ப எந்த வலி ரொம்ப கஷ்டமானது? மனதுல வரக்கூடிய வலி. பல்லு வலியை பொறுத்துக்கலாம், காலு வலியை பொறுத்துக்கலாம், தலைவலியை பொறுத்துக்கலாம், மன வலியை பொறுத்து கொள்ள முடியாது. என்ன கசிபு அவர் பிரம்மாட்ட கேட்கிறார், ஓ பிரம்மதேவா, எனக்கு சாகா வரம் கொடு. பிரம்மா சொன்ன, நானே ஒரு நாள் செத்து போயிடுவேன். பிரம்மா சொன்னாரு, நானே ஒரு நாள் இறந்து போயிடுவேன். அந்த படத்துல பாருங்க, பிரம்மா எவ்வளவு வயசானவரா இருக்காரு. புக்கு திரும்ப வரவே இல்லையா? யாரும் அப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட போறாங்க. புக்கு திரும்ப எடுத்து போல நல்ல விஷயம் தான், படிச்சு பக்தர் ஆயிடுவாங்க. சரி, அந்த புக்ல பாருங்க, பிரகலா பிரம்மதேவர் தலைமுடியெல்லாம் நரைத்து போயிருக்கும், ரொம்ப வயசானவர். பிரம்மா நீண்ட காலம் உயிர் வாழ்ற. அதனால பிரம்மா சொன்னார், ஓ எர்ணிகசிபு, எனக்கே மரணம் இருக்கு, வேற ஏதாவது வரம் கேளு. உடனே எர்ணிகசிபு என்ன செய்தார்? ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் மரணம் வரும்? எப்படியெல்லாம் மரணம் வரும்? ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் மரணம் வரும்? யாராவது ஆயுதம் வச்சு நம்மளை கொண்டுடலாம், இல்ல தேவர்கள் வந்து நம்மளை கொண்டுடலாம், இல்ல அசுரர்கள் கொண்டுடலாம். ஒரு ஒரு வேளை வந்து முருகப்பெருமான் வந்து நம்மளை கொல்லலாம். அசுரர்களை முருகப்பெருமான் வதம் செய்யறாரு, முருகப்பெருமான் நம்மளை கொல்லலாம். அதுக்கப்புறம் விலங்குகளால மரணம் ஏற்படலாம். ஏன்னா பகவான் வராக அவதாரம் பண்ணி காட்டுப்பன்றியோட வடிவுல வந்து யாரை கொன்னாரு? பகவான் காட்டுப்பன்றியோட வடிவுல வந்து யாரை கொன்னார்? இரண்யாட்சனை வதம் செய்தார். அதனால எர்ணிகசிபு நினைக்கிறாரு, ஓ இந்த விஷ்ணு மனித ரூபத்தில் வருவார். விஷ்ணு மனித ரூபத்தில் வந்து யாரை கொன்னார்? ராவணன். ராமச்சந்திர பிரபு மனித ரூபத்தில் வந்து ராவணனை கொண்டார். அதனால என்ன வந்து மனிதர்கள் கொல்லக்கூடாது, அப்படியாகட்டும். அப்புறம் இந்த விஷ்ணு வந்து காட்டுப்பன்றியோட வடிவில் வந்து என் தம்பியை கொண்டுட்டாரு, எனக்கு விலங்கால கொல்லக்கூடாது, அப்படியாகட்டும். இந்த விஷ்ணு சுதர்சனம் வச்சிருக்காரு, சக்கரத்தால கொல்லக்கூடாது, அப்படியாகட்டும். அப்புறம் என்ன பகல்ல கொல்லக்கூடாது, அப்படியாகட்டும். இரவுல கொல்லக்கூடாது, அப்படியாகட்டும். வீட்டுக்குள்ள கொல்லக்கூடாது, அப்படியாகட்டும். வீட்டுக்கு வெளியில கொல்லக்கூடாது, அப்படியாகட்டும். ஆயுதங்களால கொல்லக்கூடாது, அப்படியாகட்டும். ஏதோ வாங்கி கொடுத்தாங்களா? என்னது இது? பிரம்மா வரம் கொடுத்த மாதிரி அங்க யாரும் வாங்கி கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல இல்லையா? சோ பிரம்மா என்ன பண்ணாரு? வரங்களை வாரி கொடுத்தாரு. இப்ப எர்ணிகசிபு நினைச்சுக்கிட்டாரு, நான் கடவுள் ஆயிட்டேன், என்னை இப்ப யாரும் கொல்ல முடியாது. பிரம்மா எனக்கு இந்த வரம் கொடுங்க, எனக்கு அஷ்டமா சித்தி வேணும். அஷ்டமா சித்தினா தெரியுமா? அஷ்டமா சித்தினா அனிமா, மகிமா, லகிமா, இஜிதா, ஒஜிதா, பிரார்காமியா, பிராராப்தி. ரொம்ப சின்னதாகிறது, ரொம்ப சின்னதாகி பேக்கெட்குள்ள வச்சுக்கலாம். ரொம்ப பெருசானா குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம், இல்ல பெரிய மலை மாதிரி இருக்கலாம். அப்புறம் கண்ணுக்கு தெரியலாம், தோன்றி மறையலாம். அப்புறம் ரொம்ப கனமாகலாம், ரொம்ப லேசாகலாம். ஹனுமான் அந்த மாதிரிலாம் உருவெடுப்பார். ஹனுமான் ரொம்ப சின்னதாவார், ரொம்ப பெருசாவார். அதனால எர்ணிகசிபு கேட்டாரு, எனக்கு அஷ்டமா சித்திகளை கொடுங்க, அப்படியாகட்டும். எனக்கு எந்த தேவருடைய தயவும் தேவையில்லை, நான் மழையை உற்பத்தி பண்ணுவேன், அப்படியாகட்டும். நான் காற்று உற்பத்தி பண்ணுவேன், அப்படியாகட்டும். இப்ப எர்ணிகசிபு நினைச்சுக்கிட்டாரு, இந்த தேவருடைய தயவு எனக்கு தேவையில்லை, இப்ப நானே கடவுள், நானே கடவுள். அதனால கோயில்கள்ல இந்த சாமியோடைய சிலையில எடுத்துருங்க, என்னுடைய சிலையை வைங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தலைவருக்கு போய் மாலை போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு இருப்பான். அங்க பஜனை எல்லாம் வேற பண்றாங்களா? அது வேற கேள்விப்பட்டேன். செத்து போன சமாதியில போய் ஒருத்தன் பஜனை பாடியிருக்கான். ஆனா அவனே செத்து போயிட்டாயா, நீங்க தான் மூட நம்பிக்கை ஒழிக்க வந்தாலாச்சு, என்னையா மூட நம்பிக்கை? உங்க மூட நம்பிக்கை யாரு? அப்படியா? பாருங்க, இறந்து போன தலைவருக்கு தயிர் வடை, சமாதி எல்லாம் வைக்கிறாங்களா, சாம்பார் வடையெல்லாம். கொஞ்சம் நோட்டு பணம் வச்சுட்டா ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. இறந்து போய் எனக்கு தொண்டர்கள் வந்து காசு கொடுக்குறாங்க. அவர் நரகத்துக்கு போயிருப்பாரு, அது வேற விஷயம். சித்திரகுப்தா வந்து டைரியில எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு, அந்த தலைவர் என்னென்ன பண்ணாரு. ரைட். அதனால இந்த கலியுகத்துல இந்த மாதிரி போலித்தனமான அசுரர்கள் நாளுக்கெல்லாம் அதிகமாயிட்டே இருக்காங்க. குட்டி குட்டி எர்ணிகசிபு. அன்னைக்கு ஒரு எர்ணிகசிபு தான் 3 உலகத்தையும் கதற வச்சார். 3 உலகத்தையும்
கதற வச்சார். அதனால என்ன சொன்னாரு, பிராமணர்களே நீங்க என்னைத்தான் வழிபடணும், என்னுடைய நாமத்தை சொல்லணும். என்ன நாமம்? ஓம் இரண்யாய நமக. ஓம், யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கிருஷ்ண பக்தரா இருக்கீங்க. ஓம் இரண்யாய நமக. அப்படிதான் சொன்னார். என்னுடைய நாமத்தை சொல்லணும், எனக்கு பூஜை பண்ணணும், நான் தான் கடவுள், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன். இதான் எண்ணெய்கசிப்பு. சோ எண்ணெய்கசிப்புடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்ட பாடம் வந்து அவனுக்கு பொய் அகங்காரம் ஃபர்ஸ்ட், தானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம், பொய் அகங்காரம், வீண் கர்வம், ஆணவம், செருக்கு, குருட்டுத்தனமான தபம், தேவதைகளை அனுஷ்டிப்பது, பின்பற்றுவது. இது எண்ணெய்கசிப்புடைய லைஃப். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எண்ணெய்கசிப்புடைய குழந்தை வந்து பிரகலாதர். இப்ப ஹீரோட என்ட்ரி. ஹீரோ என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாரு, சின்ன பையன். நீங்க சினிமால பாத்தீங்கன்னா திடீர்னு ஹீரோ வந்து குழந்தையில இருந்தே காமிப்பாங்க, அப்புறம் ஒரு பாட்டுல ஒரு பெரிய மனுஷன் ஆயிடுவாரு. சினிமால என்ன பண்ணுவாரு, ஹீரோ வந்து ஒரே பாட்டுல பெரிய மனுஷன் ஆகி ஹீரோ வந்து வில்லன் கூட சண்டை போடுவார். அடே நான் உன்னை கொல்லா போட மாட்டேன், பழி வாங்க போட மாட்டேன். ஆனா இங்க பிரகலாதர் அந்த மாதிரி போலித்தனமான ஹீரோ அல்ல. பிரகலாதன் ஏன் ஹீரோ அப்படின்னு சொன்னா, பிரகலாதன் வந்து தெய்வீகமான குணங்கள் நிரம்ப பெற்று. இன்னைக்கு காலையில பிரகலாதரை பத்தி படிச்சோம். பிரகலாதன் அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் ஆனந்தம் தருவோம். பிரகலாதம் எல்லோருக்கும் ஆனந்தம். இரண்யகசிப்புன்னு சொன்னா எல்லோருக்கும் பதட்டம். நம்ம கூட்டத்துல அந்த மாதிரி இருப்பாங்க. சில ஆள் வந்து ஐயோ இவன் வந்துட்டானா, பேசாம வீட்டை விட்டு ஓடிடலான்னு. அவன் வரான்னு போன் பண்ண, சாமி நான் இன்னைக்கு வரேன்னா, ஐயோ இந்த ஆள் வராரா, நம்ம பேசாம எங்க வெளியில போயிருவோம், ஏன்டா அந்த ஆள்கிட்ட பேசணும்னு இருக்கும். ஆனா சில பக்தர்கள் போன் பண்ணாங்கன்னா, ஆஹா அவங்க வரேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கே, அவங்ககிட்ட பேசினா ரொம்ப நல்லா இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், இல்லையா? சோ பிரகலாதன் எல்லோருக்கும் ஆனந்தம் தருபவர். எண்ணெய்கசிப்பு எல்லோருக்கும் அதிர்ச்சியை, பேரதிர்ச்சியும் ஆபத்தையும் தருபவன். எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்கு பிரகலாதன் உதாரணம், எந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்கு எண்ணெய்கசிப்பு உதாரணம். தென் பிரகலாதட்ட அடுத்து என்ன குவாலிட்டி அப்படின்னு சொன்னா, அவரு தான் கற்றுன்றதை மற்ற கற்றுக் கொடுக்கிறார். அவர் வந்து கிருஷ்ண பக்தியை கத்துக்கிட்டாரு, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ரொம்ப பணிவா. இன்னைக்கு காலையில வந்து பாகவதம் கிளாஸ்ல பிரகலாதருடைய தெய்வீகமான குணங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். எப்படி பிரகலாதர் பக்தர்கள்ட்ட பழகிறாரு, மூத்தவர்கள்கிட்ட, உயர்ந்த வாழ்க்கையில ரொம்ப பெரியவங்க, மூத்தவங்க, குருமார்கள், அவங்ககிட்ட ரொம்ப பணிவா அடக்கமா சேவை செய்யறாரு. சக பக்தர்கள்ட்ட அன்பா நடந்துக்கிறார், நண்பனை போல, நண்பனை போல நடந்துக்கிறார். புதுசா வரக்கூடியவங்க, ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க கிட்ட, ஒண்ணுமே தெரியாதவங்ககிட்ட ஒரு தந்தையை போல நடந்துக்கிறாராம். எப்படி அப்பா வந்து குழந்தைக்கு எல்லா விஷயம் சொல்லி தருவாரோ அந்த மாதிரி பிரகலாதன். சோ பிரகலாதுடைய பிரார்த்தனை, பிரகலாதுடைய போதனை, பிரகலாதுடைய குணநலங்கள், இது அத்தியாயமா பாகவதத்துல 10ஆம் ஸ்கந்தத்திலே 7ஆம் ஸ்கந்தத்துல வர்ணிச்சிருக்காங்க. பிரகலாதுடைய பிரார்த்தனை, பிரகலாதுடைய குணநலன்கள், பிரகலாதுடைய போதனைகள். இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள். நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே டெம்பிள் ஹாலுக்குள்ள போனீங்கன்னா அங்க பிரகலாதரின் திவ்ய உபதேசம் ஒரு புஸ்தகம் இருக்கும். வெறும் 15 ரூபாய் தான் வரும். தயவு செஞ்சு எல்லாரும் அந்த புக்கு வாங்கி படிங்க. 10 பக்கம் தான் இருக்கும். எவ்வளவு பக்கம் இருக்கும்? 10 பக்கம் தான். 10 பக்கம் உள்ள ஒரு சிறிய புத்தகத்தை படிக்கிறது கஷ்டமா? கை தூக்கலாம். 10 பக்கம் உள்ள ஒரு சிறிய புத்தகத்தை படிப்பது கஷ்டமா? அனந்தமூர்த்தி ப்ரோ, பிரகலாத டீச்சிங் பிரகலாத புக் இருக்கா? எடுத்துட்டு வரீங்களா? அங்க இருக்கா? சரி, அப்புறம் போய் எடுத்துட்டு. அவரு அனந்தமூர்த்தி பிரபு வந்து இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த புக் டேபிள்ல பிரகலாதரின் திவ்ய உபதேசங்கள் ஒரு புத்தகம் கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த புத்தகத்தை நாங்க சும்மாவே கொடுக்கலாம். ஆனா சும்மா கொடுத்தா அதுக்கு வேல்யூ இருக்காது. சும்மா கொடுத்தா நம்ம ஊர்ல பெனாலே பால் டாயில குடிக்கிறவங்க. அதனால சும்மா கொடுக்க ஒரு காணிக்கையா நீங்க வாங்கிக்கோங்க. 10 ரூபா வந்து 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா வரும். நீங்க நன்கொடையா கூட கொடுக்கலாம். சுவாமிஜி இன்னைக்கு நீங்க நரசிம்ம அவதாரம் லீல பண்ணு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ரொம்ப நல்ல நாள், மங்களமான நாள் சொன்னீங்க, அதனால நாங்க எங்களால முடிஞ்ச உதவி செய்யறோம். இன்னைக்கு பிரசாதத்துக்கு நாங்க வந்து ஸ்பான்சர் பண்றோம், இல்ல நாங்க வந்து ஏதாவது எங்களால முடிஞ்ச கோமாதாக்கு சேவை பண்றோம், இல்ல இந்த கட்டுமான பணிக்கு சேவை பண்றோம், ஏதாவது ஒரு சேவையை வந்து நீங்க செஞ்சுட்டு அந்த புத்தகத்தை நீங்கள் இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். நீங்க டொனேஷனா கொடுத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த புத்தகத்துக்கு விலை மதிப்பு கிடையாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு. மூர்த்தி சின்னது, கீர்த்தி பெருசு. சின்ன புத்தகம் தான், 10 பக்கம் தான், 15 பக்கம் தான் இருக்கும். உங்க இதயத்துக்குள்ள போய் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இரண்யகசிபு விரட்டி விட்டு பிரகலாத குணத்தை வளர்த்தும்.
எர்ணிகசிபு நம்ம இதயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் ஆரம்பத்துல சொன்ன எர்ணிகசிபு பத்தி அப்புறம் பேசலான்னு. இப்போ எர்ணிகசிபு பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. எர்ணிகசிபு நம்ம இதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடிக்கடி பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம் அப்படியே தலை எடுத்துக்கிட்டே இருக்கு. வீண் கருவம், ஆணவம், செருக்கு, இதுதான் எர்ணிகசிபு. இந்த மென்டாலிட்டி, இந்த குணம் வந்து எப்படி போகும்? சொந்த முயற்சினால போகாது, இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாதான் போகும். அதனால எர்ணிகசிபுவை யாராலும் வெல்ல முடியல, யாராலும் கொல்ல முடியல. பகவானே நரசிம்மர் அவதாரம் பண்ணார், செகண்ட் ஹீரோ. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். பிரகலாதர் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ, நரசிம்மர் செகண்ட் ஹீரோ. இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன பண்றாரு? எப்படியாவது எர்ணிகசிபு திருத்திடணும்னு பாக்குறாரு. அதனாலதான் அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோ. பிரகலாதர் ஏன் முதல் கதாநாயகன் சொன்னா, பிரகலாதன் எப்படியாவது தன் தந்தையை திருத்தி வர வேண்டும் என்று பார்க்கிறார். நீங்க வந்து இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் இங்க நிறைய பேர் 2K கிட்ஸ் இருக்கீங்க. 70, 80, 90களை வந்த படத்துல ஹீரோ வந்து வில்லனை கொல்ல மாட்டார். அவங்க ஹீரோ வில்லன் சண்டை போடுவாங்க, போலீஸ் வருவாரு, கடைசி நேரத்துல போலீஸ் வருவாரு, வில்லனை பிடிச்சிட்டு போயிடுவாரு. வில்லன் வந்து, நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன், அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் கோபால், என்னை மன்னித்து விடுங்கள், நான் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது, அரே கோபால், இப்படி எல்லாம் முன்னே நான் தொந்தரவு செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடு, என்னுடைய அறிவு கண்ணை நீ திறந்து விட்டாய் அப்படின்னு ஒரு ஜெயிலுக்கு போவார். கதா பீட்டர் மொட்டை, அந்த கோபாலை பிடிங்க, அடிங்க, உதைங்க எல்லாம் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த வில்லன் வந்து ஹீரோ கூட சண்டை போட்டு கடைசியில என்ன ஆச்சு? அந்த ஹீரோ வந்து அவர் கொல்ல மாட்டாரு, அவர் மன்னிச்சு விடுவார், அந்த வில்லன் திருந்திடுவார். இதுதான் 80, 90ல வந்த படம். 80, 90ல சினிமா எடுத்தப்போ வில்லனை கொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஆரம்பத்திலேயே ஒருத்தர் தலையை வெட்டி கையில தூக்கிட்டு வருவார் ஹீரோ, ரத்தம் சொட்ட சொட்ட வருவார். ஏன்னா அமானுஷமான சக்தி வச்சிருக்காரு ஸ்கிரீன்ல. தலையை வெட்டி அப்படி தலையை தூக்கிட்டு வருவார். பாத்தீங்களா? இதுதான் என்னுடைய பவர். முதல்லயே அசுரனை கொல்றது. சோ இது வந்து இந்த கலாச்சாரம். இன்னைக்கு வன்முறை, அடிதடி, வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, திருட்டு, ஊழல். ஆனா பிரகலாதன் நினைக்கிறாரு, என் அப்பா ஒரு அயோக்கியன் நல்லா தெரியுது, என் அப்பா வந்து கடவுளை சரணடைய மறுக்கிறார், என் அப்பாவுக்கு பொய்யகங்காரம், அவருக்கு ஆணவம், ஓ தந்தையை இப்படி செய்யாதீங்க, அதான் அறிவுரை சொல்றாரு. பாருங்க, இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி பிரகலாதர் என்ன சொல்றாரு, எர்ணிகசிபு பேசுறாரு. ஃபர்ஸ்ட் பிரகலாதர் பேசுவாரு, அதுக்கப்புறம் எர்ணிகசிபு பேசுவார். நிறைய இருக்கு, ஸ்லோகம் இருக்கு. பிரகலாதர் 7ஆம் ஸ்லோகத்துல இருந்து பேசுறாரு. பிரகலாதர் என்ன சொல்றாரு? ஸ்ரீ பிரகலாத் வாச்ச, ந கேவலம் மே பவதஸ்ச ராஜன், சவை பலம் பலீனாம் சாபரேஷாம், பரே அபவரே மீ அமே அஸ்திர ஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதா. பிரகலாத் மகாராஜ் கூறினார், ஓ மன்னரே, என்னுடைய பலத்திற்கு மூலம் எதுவோ அதுவே தங்களுடைய பலத்துக்கு மூலம். ஏன்னா எர்ணிகசிபு கேட்டான். எர்ணிகசிபு என்ன கேட்டான் பிரகலாதட்ட? அடே பிரகலாதா, எங்கிருந்து உனக்கு தைரியம் வந்தது? எங்கிருந்து உனக்கு துணிச்சல் வந்தது? எங்கிருந்து உனக்கு தைரியம் வந்தது? என்னை எதிர்த்து பேசுற தைரியம் உனக்கு யாரா கொடுத்தா? பிரகலாத் சொன்னாரு, உனக்கு யார் தைரியம் கொடுத்தாரோ அவர் தான் எனக்கு தைரியம் கொடுத்திருக்கு. உனக்கு யார் தைரியம் கொடுத்திருக்காரோ? பிரகலாதர் சொல்றாரு, என்னுடைய பலத்திற்கு மூலம் எதுவோ அதுவே தங்களுடைய பலத்துக்கு மூலமாகும். உண்மையில் எல்லா வகையான பலத்திற்கும் ஆதி மூலம் ஒன்றுதான். நீங்க பலசாலிகள் பலம் வந்து கிருஷ்ணர் தான். பலம் பலவதாச்சாகும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பலவான்களின் பலம் நானேன்னு சொல்றார். அவரே எனக்கு மட்டுமல்லாமல் தங்களுக்கும் மற்றுமுள்ள எல்லா பலசாலிகளுக்கும் ஒரே பலமாக விளங்குகிறார். ஜெய் ஸ்ரீ பிரகலாத் மகாராஜுக்கு. அவர் அன்றி எவராலும் எந்த சக்தியும் பெற முடியாது. தோனி 6 அடிக்கிறாரு, விராட் கோலி செஞ்சுரி போடுறாரு, மெஸ்ஸி கோல் போடுறாரு, அந்த சக்தி யார் கொடுத்தா? கிருஷ்ணா. யத் யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்தத் தேவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். இந்த உலகத்துல நம்ம என்னென்ன அதிசயங்களை பாக்குறோமோ, என்னென்ன அற்புதங்களை பாக்குறோமோ, இந்த உலகத்துல நம்ம என்னென்ன அதிசயத்தை பாக்குறோமோ, என்னென்ன அற்புதத்தை பாக்குறோமோ, அது கிருஷ்ணருடைய அம்சத்தின் ஒரு சிறு வெளிப்பாடுதான், ஒரு ஸ்மால் போர்ஷன். அப்போ தோனியை படைச்ச கிருஷ்ணருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? விராட் கோலியை படைச்ச கிருஷ்ணருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? மெஸ்ஸியை படைச்ச கிருஷ்ணருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? ரொனால்டோவை படைச்ச கிருஷ்ணருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? விஞ்ஞானிகளை படைச்ச கிருஷ்ணருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? எர்ணிகசிபு படிச்ச பகவானுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? இதை ஏற்க மறுப்பவன் அசுரன், இதை ஏற்றுக்கொள்பவன் தெய்வீகமானவன். 2 பேர் தான்.
ரெண்டே பேர் தான். ஒன்னு தெய்வீகமான குணம் உள்ளவங்க, இன்னொன்னு அசுர குணம் உள்ளவங்க. ஒன்னு தெய்வீகமான குணம் உள்ளவங்க, இன்னொன்னு அசுர குணம். யாரெல்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க? விஷ்ணு பக்த பவே தெய்வா. யாரெல்லாம் கிருஷ்ண பக்தி பண்றாங்களோ அவங்க எல்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க. யாரெல்லாம் கிருஷ்ண பக்தி பண்ணலையோ அவங்களாம் அசுரங்க, தீய சக்தி. உங்களுக்கு புரிய பாசையிலே சொல்லிட்டேன். ஓகே, ஆஃபரிங் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சா? ஓகே, ஒரு 5 to 10 minutes முடிச்சிடலாம். சோ எர்ணிகசிபு ஏற்க மறுக்கிறார். பிரகலாதன் சொல்றார். அடுத்தது என்ன சொல்றாரு? பிரகலாதன் ரொம்ப அழகா சொல்றாரு. சைஸ்வர கால உருக்ரமோசா ஓஜஹ சஹ சத்வ பலேந்திரியாத்மா சயேவ விஸ்வம் பரமஸ்வ சக்திபி ஸ்ருஜதி அவதி அதி குணஸ்திரேஷ. எவர் பரம ஆளுநராகவும் கால சொரூபமாகவும் இருக்கின்றாரோ அந்த பரம புருஷரான பகவான் இந்திரிய சக்தியாகவும் மனோபலமாகவும் சரீர பலமாகவும் புலன்களின் உயிர் சக்தியாகவும் இருக்கிறார். அவருடைய செல்வாக்கு எல்லையற்றது. அவரே அனைத்து ஜீவராசிகளுக்கும் மிக சிறந்தவரும் பௌதியற்கை குணங்களுக்கெல்லாம் முக்குணத்துக்கெல்லாம் ஆள்பவரும் ஆவார். அவர் தமது சொந்த சக்தியால் இப்பிரபஞ்ச தோற்றத்தை படைத்து காத்து அழிக்கிறார். ஜெய் ஸ்ரீ பிரகலாத் மகாராஜ் கி. ஜகி ஆசுரிம் பாவம் இமம் தமாத்மனஹ சமம் மனோ தத்ஸ்வன சந்தி வித்விஷுஹு ஹிருதே அஜாதாத் ஆத்ம உத்பதே ஸ்திதாத் தத்திஹி அனந்தஸ்ய மகத் சமர்ப்பணம். பிரகலாத் மகாராஜ் தொடர்ந்து கூறினார், ஓ அன்பு தந்தையே, ஓ அன்பு தந்தையே, தயவு செய்து பின்னாடி பேசாதீங்க, தயவு செஞ்சு. ஹரே கிருஷ்ணா. ஓ அன்பு தந்தையே, தயவு செய்து உங்களுடைய அசுர மனோபாவத்தை விட்டுவிடுங்கள். உங்களுடைய அசுர மனோபாவத்தை விட்டுவிடுங்கள். உங்களுடைய இதயத்தில் நண்பன் என்றும் உங்கள் இதயத்தில் நண்பன் என்றும் பகைவன் என்றும் வித்தியாசம் பாராட்ட வேண்டாம். ஆத்மாவுக்கு நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது. எப்போ நண்பன் பகைவன்? நான் இந்த உடல், அவர் எனக்கு பிடிக்கும், இவரை பிடிக்காது. அவன் அமெரிக்கா, இவர் ரஷ்யா. அவன் இந்தியா, அவன் பாகிஸ்தான். அதனால இங்க பிரகலாதர் என்ன சொல்றாரு? நண்பன் என்றும் பகைவன் என்றும் வித்தியாசம் பாராட்ட வேண்டாம். இது பண்ணுனா உலகத்துல சண்டையே இருக்காது. அனைவரிடமும் சமநோக்கு உடையவராக இருங்கள். அனைவரிடமும் சமநோக்கு உடையவராக இருங்கள். கட்டுப்படுத்தாத தவறாக வழிநடத்தப்பட்ட மனதை தவிர வேறு பகைவன் இந்த உலகத்தில் இல்லை. கட்டுப்படுத்த முடியாத தவறாக வழிநடத்தப்பட்ட மனதை தவிர நமக்கு பகைவன் யாரு? மனதுதான். ஏன்னா மனது சொல்லுது. மனது என்ன சொல்லுது? வல்ல வெங்கடேச பிடிக்காது, எனக்கு ரசிகவேந்து தான் பிடிக்கும், ரசிகவேந்து பிரபு தான் பிடிக்கும், கிருஷ்ணபிரியா பிடிக்காது, யமுனாவை தான் பிடிக்கும், எனக்கு இட்லி பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும். இதான் மனதோட வேலை. அனைவரையும் சமத்துவ நிலையில் காணும் பொழுது ஒருவன் பகவானை பரிபூர்ணமாக வழிபடும் நிலையை அடைகிறான். என்ன தைரியம் இந்த குழந்தைக்கு! என்ன கஷ்டம் முன்னாடி பேசுறாரு. அப்புறம் சொல்றாரு, தஸ்யோன் புராசன்ன விஜித்ய லுப்பதோ மன்யந்தயே கேஸ்வனி சஜிதா திசோன்னசக ஜிதாத்மனோ ஞாஸ்ய சமஸ்ய தேகினாம் சமாதோ ஸ்வமோக பிரபாவ சூதப்பரே. முற்காலத்தில் உடலிலும் செல்வத்தை கவர்ந்து செல்லும் 6 எதிரிகளை வெல்ல முடியாது. உன்னை போன்ற பல முட்டாள்கள் இருந்தனர். அந்த முட்டாள்கள் 10 திக்குகளிலும் உள்ள எல்லா எதிரிகளையும் நான் வென்று விட்டேன் என்று எண்ணிக்கொண்டு மிகவும் கர்வத்துடன் கொண்டு இருந்தனர். ஆனால் ஒருவன் 6 எதிரிகளை வென்று எல்லா ஜீவனிடமும் சமத்துவம் உடையவனாக இருப்பானேயானால், 6 எதிரிகளை வென்று எல்லாத்திலும் சம உடையவனாக இருப்பானேயானால் அவருக்கு எதிரியே இல்லை. எதிரிகள் அறியாமல் உள்ள ஒருவனின் கற்பனையில் தான் உருவாகின்றனர். எதிரிகள் அறியாமல் உள்ள ஒருவனின் கற்பனையில் தான் உருவாகின்றார்கள். அப்ப நான் கற்பனை பண்ணிக்கிறேன், எனக்கு அன்சில் எதிரி, எனக்கு அக்ஷய எதிரி, இது கற்பனை. அப்ப 6 எதிரி யாரு? 6 எதிரி பக்கத்து வீட்டுக்கார, ஏத்து வீட்டுக்காரரா? காமா, குரோதா, லோபா, மோக, மத, மாசல்யா. காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம், அறியாமை
இவன் தான் நம் 6 எதிரி. இப்ப எண்ணிகசிபு பேசுறாரு. எண்ணிகசிபு பிரகலாதர் பாருங்க, ரொம்ப துணிச்சலா எண்ணிகசிபு பேசினாரு. இப்ப எண்ணிகசிபு பேசுறாரு. ஸ்ரீ எண்ணிகசிபு வாச்ச व्यक्तं तमर्दु कामो असीयो अद्यात्रं विगत्तसे मुमुषूणां हि मन्दात्मन् ननुष्युर् विक्लवागिरः. எண்ணிகசிபு பதிலளித்தான், கயவனே, அடே முட்டாளே, கயவனே, நீ புலன்களை கட்டுப்படுத்துவதில் என்னை விட சிறந்தவன் என்பது போல என்னுடைய மதிப்பை குறைக்க முயற்சிக்கின்றாய். இது அதிக பிரசங்கித்தனமாகும். ஏண்டா, நான் உனக்கு அப்பன், எனக்கு நீ உபதேசம் பண்றியா? எண்ணிகசிபு என்ன சொல்றாரு? இப்படிதான், நான் உனக்கு அப்பன்டா, நீ எனக்கு உபதேசம் பண்றியா? இது அதிக பிரசங்கித்தனமாகும். மரண வாயிலில் இருப்பவன் தான், மரண வாயிலில் இருப்பவன் தான் இது போன்ற அர்த்தமற்ற பேச்சுகளில் ஈடுபடுவான். மரண வாயிலில் இருப்பவன் தான் இது போன்ற அர்த்தமற்ற பேச்சுகளில் ஈடுபடுவான் என்பதால் நீ என் கைகளால் மடிய விரும்புகிறாய், நீ என் கைகளால் மடிய விரும்புகிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அடுத்து என்ன சொல்றாரு? ஒரு 5 நிமிஷம். யஸ்தயா மத்த வாக்கியோதோ மத்தன்யோ ஜெகதீஸ்வரः காசோ யதஸ்ஸ சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பே நத்ருஷ்யதா. இப்ப எண்ணிகசிபு சொல்றாரு, டேய் மிகவும் துர்பாக்கியசாலியான பிரகலாதா, அடே பிரகலாதா, என்னை தவிர வேறு ஒருவரும் உயர்ந்த ஜீவன் கிடையாது. அவர் அனைத்திற்கும் மேலானவர் என்றும் அனைவரையும் ஆள்பவர் என்றும் எங்கும் நிறைந்திருப்பவர் என்றும் நீ எப்போதும் கூறி வந்துள்ளாய். ஆனால் அவர் எங்கு உள்ளார்? எங்கடா அந்த ஹரி? எங்கு உள்ளார்? அவர் எங்கு நிறைந்திருப்பவரானால் அவர் என் முன் இந்த முன்னில் உள்ள இந்த தூணில் இருக்கவில்லையா? அடே பிரகலாதா, உன்னுடைய கடவுள் எங்கடா ஹரி? எங்கடா ஹரி? எங்கடா ஹரி? அதுக்கப்புறம் சொல்றார், சோஹம் விசுத்தமானஸ்ய சிரகாயத்ராமிதே கோபாயேத ஹரிஸ்தாத்ய யஸ்தே சரணம் ஈப்சிதம். இவ்வளவு அதிகமாக நீ பிதற்றுவதால், அடே பிரகலாதா, இவ்வளவு அதிகமாக நீ பிதற்றுவதால் உன் உடலில் இருந்து உன் தலையை இப்போது நான் துண்டித்து விட போகிறேன். உன் உடலில் இருந்து உன் தலையை நான் துண்டிக்க போறேன். உன்னால் மிகவும் வணங்கப்படும் கடவுள் இப்பொழுது உன்னை காப்பாற்றட்டும். பார்த்தலடி, அதை நான் காண விரும்புகிறேன். சவால் வர்றார் எண்ணிகசிபு. ஏவம் துரக்தைர் முகூரத்தையன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரக கட்கம் பிரகஸ்யோத்பதிதோ வராசனாத் ஸ்தம்பம் தடாத பிலக ச முஷ்டினா. பெரும் தேகபலமுடைய எண்ணிகசிபு, பெரும் தேகபலமுடைய எண்ணிகசிபு கோபத்தினால் ஆவேசமடைந்து மகாபாகவதரான தன் மகன் பிரகலாதனை கடும் சொற்களால் திட்டினான். அவன் திரும்ப 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 பிரகலாதரை சபித்தபடி தன் வாளை எடுத்துக்கொண்டு, தன் உடைவாளை எடுத்துக்கொண்டு சிம்மாசனத்திலிருந்து குதித்து, சிம்மாசனத்திலிருந்து பாய்ந்து வந்து கடும் கோபத்துடன் தன் முஷ்டியால் தூணில் ஓங்கி குத்தினான். இப்பதான் நடந்தது. என்ன நடந்தது? ததைவ தஸ்மின் நோ பீக்ஷனோ பபூவயேன் ஆண்ட கடஹாம் அஷ்பிரபு யம் வை ஸ்வ திஷ்யோ பகதம் து அஜாதயஹ ஸ்ருத்வா ஸ்ரதாம் அத்யயம் அங்கமேனிரே. பிறகு அந்த தூணிலிருந்து அதிபயங்கரமான சத்தம், அதிபயங்கரமான சத்தம் உண்டாயிற்று. அது அண்ட சராசரத்தையும் பிளந்து விடுவது போல காணப்பட்டது. அன்புக்குரிய யுதிஷ்டிரா, அந்த சத்தம் பிரம்மதேவரை போன்ற தேவர்களின் உலகங்களையும் வெட்டியது. அதை கேட்ட தேவர்கள், நம்முடைய கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்படுகின்றனவோ, நம்முடைய கிரகம் எல்லாம் இப்ப அழிய போகுதோ அப்படின்னு பயந்து நடுங்கி விட்டார்கள். சவிக்ரமன் புத்திர வதேப்சு ரோஜசா நிஷம்ய நிர்ஹ்ராதம் அபூர்வம் அத்புதம் அந்த ஸ்பகாயம் ந ததர்ஷ தத்பதம் விதத்ரு சூரியேன சுராரி யூதபா. தன்
தன் அசாதாரணமான வீரத்தை காட்டி தன் சொந்த மகனையே கொல்ல விரும்பிய இரண்யகசிபு இதுவரை தான் கேட்டிராத அதி அற்புதமான அந்த பயங்கரமான ஓசையை கேட்டார். இந்த சத்தம் கேட்கிறார். அதை கேட்ட மற்ற அசுர தலைவர்கள் எல்லாம் அச்சமடைந்தனர். ஆனால் அந்த சபையில் உண்டான அந்த ஓசையின் காரணத்தை அவர்கள் அறியவில்லை. சத்தியம் விதாதும் நிஜ பிருத்ய பாஷிதம் வியாப்திம் சபூதேஷு அகிலேஷு சாத்மனக அத்ருஷயா அத்புத ரூபம் உத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். அந்த இரண்யகசிபு பார்க்கிறான், பரமபுருஷர் பகவான் தமது சேவகரான பிரகலாத மகாராஜனின் கூற்றை உண்மை என்று நிரூபிப்பதற்காக. பிரகலாத மகாராஜ் என்ன சொன்னாரு? பிரசாதுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னாரா? இந்த தூண்ல விஷ்ணு இருக்கார். அந்த வார்த்தை என் பக்தன் சொல்லிட்டான், பிரகலாதன் சொல்லிட்டான், இந்த தூண்ல நான் இருக்கேன்னு. நான் போகல, அந்த தூண்ல பகவான் வரல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? பிரகலாதன் வார்த்தை பொய்யாகிவிடும். பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, என் பக்தனின் வார்த்தை நான் பொய்யாக விட மாட்டேன். ஒரு இடத்துல, இது பெரிய ஸ்டோரி, இன்னைக்கு ஒன் லைன்ல சொல்றேன். ஒரு இடத்துல பீஷ்மருக்கு கொடுத்த வாக்குறுதியை கிருஷ்ணர் காப்பாத்துறதுக்காக தன்னுடைய வாக்குறுதியை கைவிட்டார். அர்ஜுனனை கொல்லணும்னு பீஷ்மர் வந்திருக்கார். கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். ஆனா அர்ஜுனன் அன்னைக்கு கொல்றதுக்கு பீஷ்மர் பயங்கரமா யுத்தம் பண்ணாரு. கிருஷ்ணா அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல ரதத்திலிருந்து எதிரி குதிச்சார். அந்த கிருஷ்ணனுடைய திருமேனி மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்துல இருந்தது. அந்த குருஷேத்திரத்து புழுதியினால சாம்பல் நிறத்துல இருக்கு. அவர் உடம்பெல்லாம் சாம்பல் நிறமாக மாறியது. கண்கள் எல்லாம் தாமரைதல் போல இருந்தது. பெரும் கோபத்தை வெளிப்படுத்துவோர் நடித்துக் கொண்டார். உடைந்த சக்கரத்தை கையில் எடுத்துக் கொண்டார். அடே பீஷ்மா, கிழவனே, உன்னை கொல்லாம விட மாட்டேன். அதான் பீஷ்மர் சொல்றாரு, மத் பிரதிஜா, என் வார்த்தையை காப்பதற்காக பகவான் தன் வார்த்தையை பொய்யாக்கி விட்டார். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு, ஆயுதம் தூக்கிட்டாரு. மகாபாரத யுத்தத்துல கிருஷ்ணர் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு, ஆயுதம் தூக்கிட்டாரு. அதனால இங்க கிருஷ்ணா பகவான் அவர் தன் வார்த்தையை மாத்திக்கினாலும் மாத்திக்குவாரு. ஆனா ஒரு பக்தன் சொல்லிட்டா அது ஒரு நாளும் தோற்பிக்க விட மாட்டார். ஒரு நாளும் தன் பக்தனுடைய வார்த்தைய தோற்பிக்க விட மாட்டார். அப்ப என்னாச்சு? பரமபுருஷர் தமது சேவகனான பிரகலாதனின் மகாராஜனின் கூற்றை உண்மை என்று நிரூபிப்பதற்காக, அதாவது பரமபுருஷர் எங்கும் நிறைந்திருக்கிறார், சபை நடுவில் உள்ள தூணில் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக இதற்கு முன் கண்டிராத அற்புதமான ரூபத்தை காட்டி அருளினார். இவ்விதமாக பகவான் மனிதரும் அல்லாது சிங்கமும் அல்லாது ஒரு அற்புதமான வடிவம் கொண்டு சபை நடுவில் தோன்றினார். ஜெய் ஸ்ரீ நரசிங்கதே பகவானுக்கு. அவர் எப்படி இருந்தார் வர்ணிச்சிருக்கு. சசத்வமேனம் பரிதோ வித்வஸ்யன் ஸ்தம்பஸ்ய மத்யாத் அனுநிர்ஜிதாஹனம் நாயம் மிருகோ நாபினரோ விசித்திரம் அஹோ கிம் ஏதன் மிருகேந்திர ரூபம். அந்த பேரொளியின் காரணத்தை அறிய இரண்யகசிபு சுற்றிலும் முற்றிலும் பார்த்து கொண்டிருந்த பொழுது, இது மனிதனா மிருகமா? நான் மிருகம், நான் மானுஷம். இது மனிதனும் இல்ல மிருகமும் இல்ல. முகமெல்லாம் சிங்க ரூபத்தில் இருக்கு, உடம்பெல்லாம் மனித ரூபத்தில் இருக்கு. இது மனுஷனா மிருகமா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு பல யுகம் ஆகும். கடவுளை அசுரங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. எம்ஏ, பிஹெச்டி, எம்பில் ஒன்னும் உதவாது. சமஸ்கிருதம் உதவாது. உயர்ந்த குல பிறப்பு உதவாது. பிரகலாதன் ஒரு அசுர குலத்துல பிறந்தாரு. பகவான் மேல தூய அன்பை வெளிப்படுத்தினார். சோ இரண்யகசிபு புரியல, என்னடா ரூபம் இது? இது மனுஷனா சிங்கமா என்று அறிய முடியாத பகவான் இந்த அற்புதமான ரூபத்தை தூணிலிருந்து வெளிப்பட்டது. அந்த ரூபத்தை கண்ட இரண்யகசிபு, பாதி மனிதன் பாதி சிங்கமாக உள்ள இந்த என்ன ஜீவன் இது? என்னடா ஜீவன் இது? இது மனுஷனா மிருகமா என்று ஆச்சரியப்பட்டான். பாருங்க, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மீமாம் சபான்யாம் சமுத்திதோ அக்ரதோ நரசிங்க ரூபம் தத் அலம் பயானகம் விருத்தப்தசாமீகர சண்ட லோச்சனம் ஸ்புரத் சடா கேச்சர ஜும்பிதானனன் கராலதும்ஸ்ரம் கரவால சஞ்சல ஸ்ரீராந்த ஜிக்வம் பிரிகுட்டி முகோல்பனம் ஸ்தப்தோர்த்வ கர்ணம் கிரிகந்தராத்புதः
வித்யாதஸ்ய தாகம் ஹனுபேத பீஷணம் சம்பிருச்சத்காயம் அதீத்ய வீவ கிரீவோரவக்ஷதலம் அல்பமத்யயம் மத்மயம் சந்திராம்சுகௌரனச்சரிதம் தனூரகை விஸ்வக் புஞ்சானக சதம் நகாயுதம் துராசதம் சர்வ நிஜேதராயுத பிரவேக வித்ராவித தைத்தியதானவம். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், கேளுங்க கவனமா. தன் முன் நிற்கும் நரசிம்ம ரூபம் யாராக இருக்கக்கூடும் என்று முடிவு செய்ய முடியாமல் முயற்சி செய்த எண்ணிகசிபு பகவானின் ரூபத்தை ஆராய்ந்தான். எண்ணிகசிபு பகவான் ரூபத்தை ஆராய்ந்தான். உருக்கிய தங்கத்தை ஒத்த நிறம் அவரது கோப கண்களின் காரணத்தால் பகவானின் ரூபம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. ஆதி அற்புத சிங்கம் பயங்கரமாக இருந்தது. மேலும் அவரது தோற்றத்தின் பயங்கரத்தை அதிகரிப்பது போல ஜொலிக்கும் அவரது பிட்டரி மயிர்கள் கோரமான அவரது முகத்தில் பரவி கிடந்தது. சிங்கத்துக்கு ஆண் சிங்கத்துக்கு பிடரி மயிர் இருக்கும், பாத்திருக்கீங்களா? நரசிம்ம அவதாரம் பண்ணப்போ நரசிம்ம தேவர் தூணை உடைச்சு வெளியில வந்தப்போ இந்த மாதிரி பகவான் நரசிம்மர் அவதாரம் பண்ணிட்டாருன்னு சொல்லி இந்திராதி தேவர்கள், இந்திரன், சந்திரன், வருணன் ஆகாசத்துல அவங்க விமானத்துல வராங்க. அந்த நரசிம்மனுடைய பிடரி மயிர் பட்டு அந்த விமானம் தெரிச்சு போய் பல மைல் தூரத்துல போய் விழுந்துதான். ஜெய் நரசிங்கதேவ பகவானுக்கு. அவரது பற்கள் கோரமாக இருந்தன. கத்தி போல கூர்மையான அவரது நாக்கு சுழலும் வாள் போல் அசைந்தாடியது. அவரது காதுகள் நிமிர்ந்து அசைவட்டு இருந்தன. அவரது நாசிகளும் பிளந்த வாயும் மலை குகை போல காணப்பட்டன. அவரது தாடைகள் பயங்கரமாக பிரிந்திருந்தன. அவரது முழு உடலும் ஆகாயத்தை தொட்டது. அவரது கழுத்து குறுகியும் பருத்தும் இருந்தது. அவரது மார்பு அகன்றும் இடை மெல்லியதாகவும் இருந்தது. அவரது உடலிலிருந்து ரோமம் சந்திர கிரகங்களை போல் வெண்மையாக இருந்தது. ஜெய் நரசிங்கதேவ பகவானுக்கு. படை அணிகலன்களை போல் இருந்த அவரது கைகளில் சங்க, சக்கர, கதை, தாமரை முதலான இயற்கையான ஆயுதங்கள் இருந்தன. அசுரர்களையும் கைவர்களையும் நாஸ்திகர்களையும் அவர் கொல்லும் பொழுது அவரது கைகள் எல்லா திசைகளும் பரவி இருந்தன. ஜெய் ஸ்ரீ நரசிங்கதேவ பகவானுக்கு. ஏய், எதுக்குடா உனக்கெல்லாம் ஆயுதம்? 2 நகம் போதுண்டா. அடே எண்ணிகசிபு, எதுக்குடா ஆயுதம்? சுதர்சனம் தேவையில்லை, கோதண்டம் தேவையில்லை, சாரங்கம் தேவையில்லை, 2 நகம் போதும். அற்புத சிங்கா. எண்ணிகசிபு பிடிச்சு மடியில போட்டு நெஞ்ச 2ஆ பொழந்துட்டாரு. குடல உருவி மாலைய போட்டு அவ்வளவுதான், பினிஷ். 1 செகண்ட் யாருமே எதிர்பார்க்கல. அதான் பகவான். தவக்கர கமலவரே நகம் அற்புத சிங்கா தலிதாக ரண்யகசிபு தனுபிங்காம் கேசவது தான் நரஹரி ரூபா. ஜெய ஜெகதீஷ் ஹரே. ஜெய நரசிங்கதேவ பகவானுக்கு. இது அப்படியே போயிட்டே இருக்கும். சோ கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னா, பகவான் பக்தனுக்காகவே அவதரித்து வந்தார், பிரகலாதனுக்காகவே அவதரித்து வந்தார். தன் பக்தன் தோல்பிக்க பகவான் விடவே மாட்டார். நாளை என்பது நரசிம்மர்ட்ட கிடையாது. அன்றே இம்மீடியட் ஆன் த ஸ்பாட். நாளை என்பது நரசிம்மர்ட்ட கிடையாது. அதனால யார் ஒருத்தர் நரசிம்மருடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொள்றாங்களோ நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் வரக்கூடிய தடங்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலகிடும். பனிக்காலத்துல புல் தரையில பனிகள்லாம் முட்டா இருக்கும், பனி துளி. சூரியன் வந்த உடனே விலகிரும். கிருஷ்ண சூரிய சம மாயா அந்தகார், யாரா கிருஷ்ண தாரா நகி மாயாரே அதிகார். 2 சக்தி தான் போட்டி. என்னது அது? ஒண்ணு மாயா சக்தி, இன்னொன்னு கிருஷ்ண சக்தி. எண்ணிகசிபு மாயா சக்தி, பிரகலாதன் கிருஷ்ண சக்தி. யார் ஜெயிச்சாங்க? பிரகலாதன். ஏன்னா எண்ணிகசிபு பண்ண தவம் ஒண்ணு பிரகலாதர் பண்ணல. பிரகலாதர் என்ன பண்ணாரு? ரொம்ப சிம்பிளா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன். அதனால யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாங்களோ அவங்க எப்பவுமே பகவானுடைய பாதுகாப்புல இருக்காங்க. ஏன்னா பகவானுடைய நாமமும் பகவானும் வேற வேற இல்லை. இப்ப கலியுகத்துல நரசிம்மர் மகாமந்திரத்துல இருக்காரு. நம்ம இதயத்துக்குள்ள போய் எண்ணெய் கஷ்டமுங்கிற பொய்ய அங்காரத்தை உடச்சு பீஸ் ஆக்கிடுவேன். அதனால
நம்ம நரசிம்மட்ட பிரார்த்தனை பண்ணணும். நான் ரொம்ப பணிவான பக்தனா இருக்கணும். எனக்கு பொய் அலங்காரம் வரக்கூடாது. நான் என்ன கஷ்டப்பா நான் தலகால் புரியாம நடக்கக்கூடாது. நான் பிரகலாதனை பின்பற்ற வேண்டும். நரசிம்மர் சொல்றாரு, பிரகலாதா, யார் உன் வழியை பின்பற்றுகிறார்களோ அவங்க எனக்கு பிரியமானவங்க, அவங்க என்னை வந்து அடைவார்கள். அதனாலதான் நம்ம மகாஜனங்களை அடிச்சுவட்டை பின்பற்ற மகாஜனோ என கத சபந்தாக, மகாஜனங்களை அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். பிரகலாதனுடைய வம்சத்துல வந்தவங்க கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், பிரகலாதர், அந்த மாதிரி சம்பிரதாயம், ஆச்சாரியர்கள், குருமார்கள், பிரபுபாதர் நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். அன்னைக்கு பிரகலாத் இருந்தப்போ ஒரு எண்ணெய் தான் இருந்தாரு. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு எண்ணெய் இருக்காரு. அப்ப பிரகலாதர் வந்து வீட்டுக்கு வேணும். பிரபுபாத் நம்ம வீட்டுக்குள்ள வரணும். ஹரே கிருஷ்ணா நம்ம இதயத்துக்குள்ள வரணும். அப்பதான் இந்த எண்ணெய் ஜெயிக்க முடியும். சொந்த சக்தினால, சொந்த முயற்சினால எண்ணெய் தீய சக்திய ஜெயிக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எவ்வளவு சிரத்தையோட நம்பிக்கையோட சொல்றோமோ அப்போ இந்த மாயாசக்தி மாயாசக்தினா கிருஷ்ணரை மறந்து இருப்பது, பௌதிக விஷயங்களை அனுபவிக்க நினைக்கிறது எண்ணெய் மென்டாலிட்டி, எண்ணெய் மனோபாவம். அதனால என் அருமை பக்தர்களே, நம்ம எந்த சக்தியை ஃபாலோ பண்ணணும்? பிரகலாதரை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் எண்ணெய் நம்மளால ஜெயிக்க முடியும். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் की, நரசிங்க சதுர்தசி மகோத்சவ की और पेमानदे. ஓகே, இங்க வந்து சில கொஸ்டின் ஆன்சர் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்?